வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு என்னவென்று பார்த்தோம்னா, பன்மைத்துவம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம், இதனுடைய அரசியலமைப்பின் அடிப்படைகள். பன்மைத்துவம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் பற்றி நம்ம பேசணும் ஆரம்பிச்சோம்னா, இதுக்கு முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா செக்குலரிசம். செக்குலரிசம்ங்கிறது பார்த்தோம்னா நமக்கு மதச்சார்பின்மைங்கிற விஷயத்தை பேசக்கூடியது. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த காணொலியில முக்கியமான அர்த்தம் என்னன்னு பார்க்கறோம்னா, இது ஒரு குறிக்கோளை அடிப்படையா வச்சு நம்ம சில கருத்துக்களை இன்னைக்கு விவாதிக்க போறோம். முதலாவதாக பன்மைத்துவம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் பற்றிய கருத்துக்களை ஒரு ஆய்வு செய்யணும். இந்த ஆய்வு எதன் மூலயமா இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு சமூகவியல் மற்றும் வரலாற்றின் கண்ணோட்டம் இருக்கும். அதாவது நம்ம எப்படி பார்த்தோம்னா, ஒரு சோசியாலஜிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸோடைய பேஸை வச்சுதான் நம்ம புளூரலிசத்தை பத்தி நம்ம மீன் பண்ணணும். புளூரலிசம் அண்ட் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம், இது பார்த்தீங்கன்னா சமூகம் மற்றும் வரலாற்றத்தின் ஏன் எதற்காக இந்த அரசியலமைப்பு இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு விவாதமும் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. நகர சமூகம், சமூகம் மற்றும் அரசியலமைப்பு பற்றிய ஆய்வு இன்னைக்கு மாணவர் மத்தியில தேவைப்படுது. இதோட அறிமுகம் எப்படி தோணுதுன்னு பார்த்தோம்னா, பொலிட்டிக்கல் மீனிங் ஆஃப் செக்குலரிசம், ஒரு அரசியலோட அர்த்தத்தினுடைய மதச்சார்பின்மை எப்படியாக இருக்குது. ஒரு கருத்து மதச்சார்பின்மை பன்மத்துவத்திற்கு இலக்காக கவனித்துக் கொள்வதற்காக இந்திய அரசியலமைப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இந்திய அரசியலமைப்பு நம்ம பார்க்கும்போதுனா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்த டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ல எப்படி ஃபாலோ பண்றாங்கிறத நம்ம இதில் பார்க்க போறோம். சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஜனநாயகம் மற்றும் ஒரு தாராள தேசியத்தின் சிறப்பு பண்பாகும். ஸோ இப்போ நம்ம டெமோக்ரஸின்னு பார்க்கும்போதுனா நமக்கு ஒரு 3 மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் பேசணும். பன்மைத்துவம் இருக்கணும், சமத்துவம் இருக்கணும், அதே சமயத்துல சகோதரத்துவம் நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. இது பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லுவோம், யூதர்கள் ஒரு காலகட்டத்தில் இடப்பெயர்ச்சி அதிகமாக செய்யப்பட்டாங்க. அந்த இடப்பெயர்ச்சிகள் பார்க்க காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தன்னோட குடும்பத்தை மட்டும் இடப்பெயர்ச்சி செய்யப்படல, அவங்களுடைய மத நம்பிக்கையும் அவங்களுடைய பழக்க வழக்கத்தையும் ஒரு காலகட்டத்தில் கொண்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா UK, USA போன்ற நாடுகளிலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அது குறிப்பா இந்தியாவிலும் இந்த சகோதரத்துவம், சமத்துவம், பன்மைத்துவம் அனைத்துமே ஒரு காலகட்டத்தில் யூதர்கள் மூலியமாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டதாக பேசப்படுகிறாங்க. அப்ப இந்தியாவில் 1947 வரும்போது சமூகங்கள், மதங்கள் மற்றும் இன குழுக்களாக அமைதியாக தன்னுடைய சுயமான வாழ்க்கையை சமத்துவம், சமத்துவம் ஆகிய கருத்துக்களை ஒரு சமூக நீதி கருத்துக்குள்ள எல்லாத்தையும் உட்புத்து கொண்டு வந்தாங்க. அதனாலதான் நம்ம நாடு ஜனநாயக நாடாக இன்னைக்கு மாறி இருக்கு. சும்மா தேசம் எதா இருக்கும், ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட தேசம் என்பது ஒரு மிக குறிக்கோளாக இருந்தது. பன்மைத்துறை கையாளுவதற்கு ஒரு தொழில்நுட்பத்தை இவங்க ஃபாலோ பண்ணாங்க. எப்ப ஃபாலோ பண்ணாங்க பாத்தீங்கன்னா, 1947 இருந்து நம்ம முன்கூடி நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய இந்த சமூகோட பரிமாணம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, முதல்ல ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வர காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய பரிமாணம் எப்படி மாறி இருக்கு. இங்க மனிதனோட பரிமாணம் பார்க்கும்போது நம்ம இங்க அவங்களுடைய சமூகத்தை நம்ம பார்க்க போறோம். ஆதி காலத்துல நம்ம பார்க்கும்போது பிரிமிட்டிவ் சொசைட்டில இருந்து இன்னைக்கு வரக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் சொசைட்டி வரைக்கும் நம்ம பேச போறோம். அப்ப பிரிமிட்டிவ் சொசைட்டிக்கு அடுத்து என்ன சொசைட்டி பார்த்தோம்னா, அக்ரேரியன் சொசைட்டிக்கு அடுத்தபடி என்ன பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் சொசைட்டிக்கு அடுத்து பார்த்தோம்னா போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய பன்மைத்துவம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே இந்த 4 சொசைட்டில இந்த ஸ்டேஜஸ்ல நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இதுல என்னன்னா, நமக்கு மல்டி கல்ச்சர் மற்றும் மல்டி லிங்குவிஸ்ட், அதாவது பலவிதமான கலாச்சாரமும் பலவித மொழிகளும் அமைந்துள்ள ஒரு ரியாலிட்டி நம்ம இந்திய சமூகத்துல இருக்கு. இந்த மாதிரி கான்செப்ட் எங்க பார்க்கணும்னா, UK மற்றும் USA இருந்து ஒரு கான்செப்டை இன்கார்பரேட் பண்றாங்க. எப்படி இதெல்லாம் எல்லாமே ரெஸ்பெக்ட் ஆஃப் ரிலிஜன். நம்ம பன்மைத்துவம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அரசியலமைப்பு அடிப்படையில் நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்க போனோம்னா, நம்ம மெயினா பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன பாத்தீங்கன்னா, ரிலிஜன், மதம். இங்க மதம் மற்றும் மதத்தில் இருக்கக்கூடிய மதம் எப்படி ஒரு அரசியலமைப்பை உருவாக்குங்கிறத பேசக்கூடிய ஒரு இடமாக இன்னைக்கு இது தேர்ந்தது. இதுல நம்ம பார்க்கிற விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, பன்மைத்துவம் மற்றும் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம், இது 3மே ஒரு இன்டர் கனெக்டட் விஷயமா இருக்கு. இந்த 3மே இன்டர் கனெக்டட் விஷயம் நமக்கு என்ன கொடுக்குறாங்க, பொதுவாக செக்குலரிசம் அப்படிங்கக்கூடிய மதச்சார்பன்மை அப்படிங்கிறத நம்ம இந்த நம்ம கொடுக்க போறோம். இதை நம்ம எப்படி பேசலாம்னு ஆசைப்பட்டோம்னா, செக்குலரிசம் ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை மதத்தை குறிப்பிடுது. ஆனா இது மதத்தை மட்டும் குறிப்பிடல, மதத்தில் இருக்கக்கூடிய மற்ற அம்சங்கள் அனைத்தையுமே ஒரு வாழ்வியல் சூழ்நிலைக்கு எப்படி பயன்படுத்துங்கிறத அழகாக தெளிவாக சொல்லக்கூடியதான் இந்த செக்குலரிசம். மிக நம்ம சொல்றோம்னா, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை மதம்ங்கிறத குறிப்பிடல,
இது மதம் சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய மக்களின் வாழ்வியலை பற்றி பேசக்கூடியதா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சான்ஸ்கிரிட் வார்த்தை நம்ம தர்மான்னு யூஸ் பண்றோம். இதை வந்து என்ன பண்ணுவோம், இதை வந்து ரிலிஜனை வந்து நம்ம யூஸ் பண்ணல. அதே சமயத்துல கிறிஸ்டியானிட்டிலையும் இது இருக்கு வந்து. அப்ப இது என்ன பண்றாங்க, இது ஏதாவது அர்த்தத்தை கொடுக்குது. வாட் இட் கிவ்ஸ் மீனிங், இதனோட மீனிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ கோட் ஆஃப் கான்டாக்ட் ஆர் தி வே ஆஃப் லைஃப். கோட் ஆஃப் கான்டாக்ட்னா மக்கள் வாழக்கூடிய குறிகளும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் வந்து இது கொடுக்குது. அதே சமயத்துல வந்து ரிச்சுவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிலிஜனோடைய ரிச்சுவல்ஸ் இது வந்து ஒரு முக்கிய அங்கமாக வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேர்ல வந்து அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப செக்குலரிசம்ங்கிறது என்ன பண்ண சொல்றாங்க, செக்குலரிசம் நாட் ஓன்லி ரிலிஜன் ஆஸ்பெக்ட்ஸ், இட் இஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் அதர் வே ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி. மனிதனுடைய வாழ்வில் சூழ்நிலையை எப்படி நம்ம கையாள வேண்டும் என்பதற்காண்டி கற்றுக் கொடுக்குது. அப்போ நம்ம சமூகம் சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்ன பண்ணி கொடுக்குது, சமூகம் வந்து ஒரு மனிதன் தன்னை எப்படி வளர்த்துக் கொள்ளணும், கலாச்சார ரீதியாக நெறிய ரீதியாக தன்னை ஒரு மிக சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஊடகமாக தெரிவது வந்து என்னன்னா செக்குலரிசம். இந்த செக்குலரிசம் அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நம்ம இன்னைக்கு வந்து அரசியல் அமைப்பை கொண்டு வந்து சேர்க்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா 17ஆம் நூற்றாண்டுல யூரோப்ல நடக்கக்கூடிய ஒரு பிலாசபி, அப்புறம் ஒரு தத்துவ ரீதியான விஷயங்கள் எங்க ஆரம்பிக்கிறோம், நம்ம யூரோப்பிய நாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கோம். அப்ப இதை நம்ம எப்படி கொண்டு வரோம், ஒரு சைடு வந்து மேற்கத்தியம், இன்னொரு சைடு மேற்கத்தியம் அல்லாத பகுதி. அப்ப மேற்கத்தியம் பார்க்கணும், ஐரோப்பிய நாடுகளில் நடக்கப்பட்ட கிரேக்கர்களுடைய வம்சாவளிகள் வந்து எவ்வாறு வந்து ஒரு மத போதமையை வெளியே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரிதான் இந்தியாவில் இருக்க போன நாடுகளிலும் மத போதமையை கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் போனோம்னா அலெக்சாண்டர் வாழ்ந்த காலகட்டங்கள், அதாவது 323 பிஇசின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து ரோம் 31 பிஇசி, இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்க்கும்போது வந்து புதுமையான சிந்தனை பள்ளிகள் உருவாக்கப்பட்டது. இந்த சிந்தனை பள்ளிகள் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா மனிதன் தேவைகளுக்கு, மனிதன் தன்னை எப்படி தன் வாழ்க்கையும் தன்னை சுற்றி இருக்க உயிரினங்களுக்கு வந்து தன் மனித வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை தான் இதை வந்து அந்த காலகட்டத்தில் சொல்றாங்க. நம்ம இந்துத்துவத்தை பத்தி பேசும்போதுனா வேதாந்த காலமும் சரி, அதே போல ஹிந்துசம், அது வந்து நம்ம விவேகானந்தர் சொன்ன மாதிரி, சுவாமி விவேகானந்தர் சொன்ன போது இது ஒரு மிகப்பெரிய கருத்து. அந்த கருத்து வந்து எப்படி போடுதுன்னா எல்லாமே ரிலிஜியஸ் நெசசிட்டிஸ், அதாவது மத தேவைகளுக்கும் அதனுடைய செயல்பாடுகளுக்கும் வந்து இந்த புலுர சமூகம் உருவாகுது. அதான் நம்ம சொல்றோம் பன்மைத்துவம். இந்த பன்மைத்துவத்துடைய மெயின் அடிப்படை என்னன்னு பார்த்தோம்னா ரிலிஜியஸ் சொசைட்டி. அந்த ரிலிஜியஸ் சொசைட்டி எப்படி உருவாக்குது, ரிலிஜியஸ் சொசைட்டினுடைய தேவைகளும் மற்றும் அதன் செயல்பாடுகளும் ஒரு பன்மை சமூகத்தில் வந்து இருக்கக்கூடியது வந்துதான். எந்த இடத்துல எந்த ஒரு மதமும் கிடையாது, பல்வேறுபட்ட மதங்கள் இருந்தாலும் கூட நம்மளுக்கு எந்தவித மதங்களும் கிடையாது, அனைவரும் சமம் என்கின்ற கான்செப்டை வந்து சொல்றாங்க. அடுத்தபடியாக பார்க்கும்போது சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெட்டர்னிட்டி. இது மனிதர்கள் அனைவரும் சமம். மனிதர்கள் அனைவரும் சமம், ஒரு தனி மனித சுதந்திரம், ஜனநாயக பங்கேற்பு, உலக முறைன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் டிக்னிட்டி ஆர் ஹியூமன் மனித உரிமைகள், சமூக நீதி, இவை அனைத்துமே ஒரு கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நாம் இப்படிதான் வாழ வேண்டும். ஒரு சமத்துவம் சகோதரத்துவம் இருக்கும்போது இந்தியாங்கிறது பல்வேறுபட்ட நாடுகள், பல்வேறுபட்ட அமைப்புகள், ஜாதி மதம் இனம் மொழியால் பிரிக்கப்பட்டாலும் நாம் இன்னைக்கு வரைக்கும் டெமோக்ரசி ஜனநாயகம் என்ற ஒரு கருத்து கோட்பாடில் வந்து மிக முக்கியத்துவமா இருப்பது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பன்மைத்துவம் மற்றும் சமத்துவம் மட்டும்தான். இந்த பன்மைத்துவம் சமத்துவம் வந்து எப்படி உருவாகுது பாத்தீங்கன்னா சமூக பரிமாண தத்துவம் சொல்றாங்க. அது பிலாசபி ஆஃப் சோசியல் எவல்யூஷன் அண்ட் தியரிஸ். இந்த தியரிஸ் என்ன பண்ணுன்னா ஒரு மனிதன் நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அந்த நல்ல மனிதனாக வாழ வேண்டும்னா அவருடைய வாழ்வு அதில் இருக்கக்கூடிய போட்டிகளும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது என்ன சொல்றாங்க, இதை வந்து ஒட்டுமொத்த ஒரு வார்த்தைனா ஹியூமனிசம், மனிதத்துவம். மனிதவங்க என்ன பண்ணுகிறது வந்து இது வந்து ஒரு ரேஷனல் அண்ட் சயின்டிபிக் திங்கிங் சொல்றாங்க. இப்ப எல்லாமே நம்ம எல்லா காலகட்டங்களையும் வந்து எகைன் இதை வந்து பிலாசபிக்கல் ஓரியன்டா நம்ம பார்க்க போறோம். தத்துவ ரீதியா பார்க்கும்போது நம்ம எதுக்கெடுத்தாலும் ஒரு விஷயங்களை நம்ம அலசி ஆராய வேண்டும். அந்த அலசி ஆராய்வதற்கு நமக்கு தேவையான யுக்திகள் என்று பார்த்தோம்னா ரேஷனலிசம். இப்ப ரேஷனல்ங்கிறது வந்து பகுத்தறிஞ்சு ஆராயக்கூடிய விஷயங்கள். அதே போல சயின்டிபிக், அறிவியல் ரீதியாகவும் நாமே நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த நிறுவனத்துக்காண்டி என்ன தேவைகள் தேவைப்படுதுன்னா வந்து இது வந்து ரிலீஜியஸ் வந்து தியாலஜிக்கல் சோர்ஸா இருக்கக்கூடியது. இது மனிதனுடைய கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இது வந்து ரேஷனலாகவும் சயின்டிபிக்காகவும் எந்த ஒரு மதமா இருந்தாலும் அந்த மதத்துல பின்னாடி வந்து ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் வந்து எல்லாமே ஒரு அறிவியல் காரணம் எல்லாம் பண்ண மாட்டாங்க, இதுக்கு ஒரு அறிவியல் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் மேல நம்ம பழி போடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நமக்கு இருந்துட்டு இருக்கோம்.
எப்படி பழி போடுறோம் வந்து எது சொன்னாலும் நம்ம என்ன சொல்றோம் டக்குன்னு வந்து அப்பா பெரிய முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு வந்து ஒரு அறிவியல் காரணம் இருக்கும், நம்ம இதுக்கு இன்னொரு அறிவியல் காரணம் இருக்குன்னு சொல்லுவோம். எதுக்கு அறிவியல் காரணம் இருக்கு? ஏன் வந்து நம்ம வந்து கோயில்ல போய் செருப்பை கழட்டி போடணும், ஏன் நம்ம சாமியை கையெடுத்து கும்பிடணும், எதுக்கு வந்து கூட்டத்துல வந்து கரெக்டா நடக்கணும், ஏன் பெண்கள்கிட்ட எப்படி பேசணும், ஏன் வந்து சின்ன குழந்தைக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு வந்து அறிவியல் ரீதியான காரணங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா பழக்க வழக்கத்துல என்ன சொல்றோம் வந்து அதை வந்து தவறான கண்ணோட்டத்துல பார்ப்போம். தவறான கண்ணோட்டம்ங்கிறது இது இங்க என்ன சொல்றோம்னா இது வந்து அவங்களுக்கு தெரியவில்லை, இது ஒரு அறியாமை. அப்ப கல்வித்துறை என்ன பண்ணணும், கல்வி நிறுவனங்கள் சில நேரம் அதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தணும். ஒரு குடும்பம் பார்த்தா குடும்பம் தன்னுடைய குழந்தையினுடைய பிறப்பு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 வயதுக்குள்ள இருக்கப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் நாம அவங்களுக்கு சில கலாச்சார ரீதியாக கற்றுக்கணும். ஸோ வே ஆஃப் லைஃப், ஒரு பிஹேவியர் பேட்டர்ன், எல்டருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, இது எல்லாமே என்ன கொடுக்குறோம், பிரைமரி இன்ஸ்டிடியூஷன், முதன்மை இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய முதன்மை நிறுவனம் சொல்லக்கூடிய குடும்பம் கொடுக்குது. அந்த குடும்பத்துக்கு அதுவுக்கும் மதத்துக்கும் ஒற்றுமை இருக்குது. இந்த ஒற்றுமையில தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். இப்படி நம்ம காலங்கள் பார்த்துட்டு கொண்டிருக்கும் போது நமக்கு வந்து மிக சிறந்த ஒரு விஷயங்கள் பார்க்கணும். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் என்ன சொன்னா, caste based discrimination sanctioned by the Hindu religious popular politics in India. எல்லாமே வந்து இந்து மதத்தின் மூலியமாக வந்து ஜாதிய அடிப்படையில வந்து ஏற்றத்தாழ்வுகள் ஒதுக்குமுறைகள் நடக்கிறது அப்படிங்கிறத அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து லூயிஸ் டோமன், இவர் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு வந்து கேஸ்ட் ஹைரார்கி, அதாவது ஜாதியோடைய ஏற்றத்தாழ்வுகள், ஜாதியோடைய அடுக்குமுறைகள் சொல்லலாம். இது அடுக்குமுறைன்னு சொல்லலாம், அடக்குமுறைன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஹைரார்கி ரேஞ்சஸ். அப்ப இது ரேங்கிங் கொடுக்கணும். இந்த ரேங்கிங் எப்படி கொடுக்கணும்னா த்ரூ பிரைமரி லெஜிட்டிமேசி. அப்ப என்ன பண்ணுவோம், முதன்மை சட்ட ரீதியாக பண்றோம். அப்ப இங்க சட்டம்ங்கிறது என்ன சொல்றோம் வந்து எழுதப்படாத சட்டங்களாக நம்ம மதத்தின் மூலியமா சொல்றோம். அப்ப என்ன சொல்றோம், இது எல்லாமே பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன். என்ன காரணம் சொல்லுவோம், இது எல்லாமே பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன் சொல்லும் போது வந்து பியூரிட்டி என்ன, பொல்யூஷன் என்ன, அப்ப தூய்மை ஆர் புனிதம் ஆர் அசுத்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டே இருக்கும். இது எல்லாம் இதுல வந்து ஹிந்துவோடைய உலகம், இந்து மக்கள் தொகையோட உலகத்தினுடைய பார்வையாக இருக்குது. ஆனா வெஸ்டர்ன் சொல்றாங்கன்னா இது சென்ஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். அப்ப மேற்கத்தியோட மனிதத்துவம் என்ன சொல்றதுன்னா வந்து இது அனைத்துமே வந்து ஒரு சமூக நீதி. இந்த சமூக நீதி எதனோட கோட்பாட்டா இருக்கணும் தான் பன்மைத்துவமா இருக்கணும், அதே சமயத்துல வந்து சகோதரத்துவம் இருக்கணும், அதுக்கடுத்து மதச்சார்பற்றமே இருக்கணும். அப்ப நம்ம பேசின எல்லா கான்செப்டும் பார்த்தோம்னா பன்மைத்துவம், சமத்துவம், சகோதரத்துவம், இது ஒன்று தொடர்பு கொண்டே போயிட்டே இருக்குது. அதுதான் இந்தியா வந்து சுதந்திரம் பெற்ற காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து நாம் மத அடிப்படையில் தான் நம்மளுடைய ஆட்சி அமைப்பு முறையை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்பதான் உங்களுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு சொசைட்டி எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்குன்னு சொல்றோம். எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னா அக்ரிகேஷன் சொசைட்டி டு போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி அப்படிங்கிற வார்த்தை சொல்றோம். அதே சமயத்தில் பிரிமிட்டிவ் சொசைட்டில இருந்து இன்னொரு சொசைட்டி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி. அப்போ ஒவ்வொரு சொசைட்டிலையும் பார்க்கும்போது நம்ம உதாரணத்துக்கு ஒரு கற்பனையாக ஒன்று எடுத்து பார்த்துக்கலாமே. மனிதன் வந்து ஆதி காலத்துல வாழ்ந்த போது இடி மின்னலுக்கு நெருப்புக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். நம்ம உலக அமைப்பை பார்க்கும்போது ஒவ்வொரு உலக அமைப்பும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மதங்கள் எப்படி உருவாச்சு, மதங்களுடைய சிம்பிள்ஸ். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிலா, நட்சத்திரம், சூரியன், இது மூணையுமே வந்து ஒரு சிம்பிள். இது ஒரு சைன் பேஸா வச்சுட்டு இதை வந்து ஒரு அடையாளமாக வைத்துக் கொண்டு வந்து கடவுளை வழிபற்ற முறையா இருக்கும். ஆனா எல்லாமே கடவுளை வழிபட்டிருந்தாலும் மதத்தை வழிபட்டிருந்தாலும் இதை எப்படி நம்ம கொண்டு வருது, ஒவ்வொரு ரிலீஜன் இருந்தாலும் இதை அனைவரும் யூனிவர்சலா வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இது கனவு. அப்ப என்ன பண்ணணும்னா காந்தி கூட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாத்மா காந்தி வந்து ஹியூமன் டிக்னிட்டிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து பேசுறாரு. அப்ப என்ன இது எல்லாமே நிறைய வந்து மனிதனுடைய வாழ்க்கை. அது என்ன பண்றாங்க, இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது வந்து காந்தியோட கான்செப்ட் மார்ஜினல் அண்ட் அன்டச்சபிள் கம்யூனிட்டிஸ் இன் இந்தியா. அப்போ 3 விதமான சித்தாந்தங்கள், அதாவது காந்தி இஸ் எ ஃபார்வர்ட் திங்கர்ஸ், அம்பேத்கர் இஸ் பேக்வர்ட் திங்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாம வந்து ஒவ்வொருத்தருமே அனைவரும் சபால்டன் அப்படின்னு சொன்னா சமுதாயத்தில் பின்தங்கிய கீழ்ப்படைப்பட்ட மக்களுக்கான உழைக்கும் சூழ்நிலையை வந்து பேசக்கூடிய அரசியல் அமைப்பு தான் இந்த பன்மைத்துவம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கருடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜாதிய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள். லூயிஸ் டோமெட் அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் மிகப்பெரிய ஸ்காலர். இவர் என்ன பண்றாரு, இவரும் M.N. ஸ்ரீனிவாஸ், G.S. குரேஷ் போலக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் சொசைட்டியை பேசக்கூடிய இந்திய சமூகத்தை பேசக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இவர்கள் முக்கியமான ஆட்கள். இவர் எல்லாமே பிரைமரி லெஜிட்டிமேசிங்கிற கான்செப்டை வந்து எடுத்து உரைச்சிட்டு போயிட்டு இருக்காரு.
இது எல்லாமே எதுக்காண்டி பண்ணுவோம்? இது புளுரல் சொசைட்டி என்ன பண்ண, ஜஸ்டிஸ் அண்ட் ஹார்மோனி, ஒரு அமைதியும் ஒரு நீதியும் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இது இருக்கு. அதுக்கு அடுத்து பார்க்கணும்னா இதனுடைய கான்செப்ட் நெக்ஸ்ட் பார்க்கணும்னா பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம் என்ன சொல்லுது? இன்இக்வாலிட்டிஸ். இது என்ன பண்ணுவாங்க, இது வந்து திருப்பி இன்இக்வாலிட்டிஸ்ங்கிற விஷயத்த வந்து மனிதன் தன்னை எப்படி எல்லாம் இது பண்றாங்க. அப்ப இது சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அனைவரும் சமம். இது எல்லாத்துக்கும் எதுக்கு முன்னாடி நமக்கு இருக்க சூப்பர் நேச்சர் பவர், நமக்கு எதிரான இருக்கக்கூடிய ஒரு சக்திக்கு வந்து அனைவரும் சமம். இங்க மதம் என்று குறிப்பிடப்படவில்லை, இதுல வந்து ஜாதி என்றும் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. இதை குறிப்பிடவில்லை ஒரே விஷயம் பக்தி. பக்தியின் மூலம் நாம் எவ்வாறு தன்னை தானே பாய்த்துக் கொள்கிறோம். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு கோயிலுக்கு போகும்போது செருப்பை கழட்டி போட்டு போகணும், கோயில்ல வந்து சத்தம் போடக்கூடாது, கருவறையில் நின்று போகும்போது இது எல்லாமே இந்துத்துவத்தின் அடிப்படையில நம்ம ஃபாலோ பண்றோம். ஒரு கோயிலுக்கு உள்ள போகும்போது வந்து இந்த மாதிரி உடை அணிஞ்சிட்டு போகக்கூடாது, பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், தீபம் காட்டும் போது தீபத்துக்கு மரியாதை கொடுக்கணும், அங்க கொடுக்கக்கூடிய சில பொருட்களை வந்து அதுக்கு வந்து புனிதத்தை கொடுக்கணும். அந்த புனிதம் தன் மனிதனை எவ்வாறு நல்ல மனிதனாக மாற்றக்கூடியது. காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து இந்திய சமூகத்தில் பார்க்கும்போது வந்து பல்வி சொல்லக்கூடிய அமைப்பு வந்து நிறுவனம் வந்து அனைவருக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்கல, போதமையை கற்றுக் கொடுக்கல. ஒரு சிறிப்பட்ட வர்க்கத்துக்கு மட்டும் இது பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு நாளடைவில் அது எந்த அளவு மாறி இருக்குங்கிறதா நம்ம இங்க பேசக்கூடிய சூழ்நிலை நம்ம வந்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது ரிலிஜன் மதத்தோடைய இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இது பண்றதுன்னா இதை வந்து பேசக்கூடியது. மதம் மற்றும் சமூகத்தினுடைய குறுக்கு சந்திப்பு. ஒரு மதம் அந்த மதத்தினுடைய சமூகம் எந்த அளவுக்கு குறுக்கு சந்திப்பை உருவாக்குறது அப்படி பார்க்கணும். எப்படி சொல்லுவோம், மதம் சமூகம் என்ன செய்யுது, ரிலிஜன் சொசைட்டி வந்து என்ன இன்டர்செக்ஷன் லெவல்ல இருக்கு. எப்படி எந்த மாதிரி இன்டர்செக்ஷன் லெவல்ல இருக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து உதாரணத்துக்கு வந்து பேசணும்னா ஜாதியா, மதமா, மொழியா, இனமா, இல்ல பெண்களா, இல்ல பாலினமா அப்படிங்கிற ஒவ்வொரு வேற்றுப்பாடையும் வந்து இதை வந்து நம்மளுக்கு பிரிச்சு கொடுக்குதுங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா இது எல்லாமே எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மெஜாரிட்டியான அப்பர் கிளாஸ், அதாவது அதிகப்படியா இருக்கக்கூடிய உயர் ஜாதிகளும் உயர் வகுப்புகளும் வந்து கேஸ்ட் ஹைரார்கிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாங்க. அப்போ என்ன கேஸ்ட் ஹைரார்கி பண்ணும்போது இட்ஸ் இன்இக்வாலிட்டி. இந்த இன்இக்வாலிட்டி என்ன பண்ணுது, இட்ஸ் டிவைடட் பை இருக்கக்கூடிய கண்டிஷன், இருக்கக்கூடிய நிலையை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுது. அப்ப இந்த மெஜாரிட்டி ஆஃப் காஸ்ட் குரூப்ஸ் என்ன பண்றாங்க, இந்த இந்து ரிலீஜியஸ் குரூப்ல ஒரு சிலப்பட்ட சமூகத்தில் ஒரு சில மதத்தில், இந்த மதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தின் கீழே பார்க்கும்போது இந்து மேரேஜ் என்ன சொல்றோம், ஒரு சில சமூகத்துல என்ன பண்றாங்க, வயது அதாவது 18 வயது கீழே இருக்க பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதை வந்து பொலிட்டிக்கல் எலைட் சொல்லக்கூடிய அந்த குரூப் என்ன பண்ண, அரசியல் இருக்கக்கூடிய சில ஒரு எலைட் குரூப்ஸ் என்ன பண்றாங்க, இதை வந்து பிரேக்அப் பண்றாங்க. பிரேக்அப் பண்ணும்போது என்ன பண்றாங்க, இதை வந்து நம்ம 18 இயர்ஸ்க்கு கம்பல்சரி கொண்டு வரணும். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும், மோனோகமி அப்படிங்கிற மேரேஜ் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோனோகமியோட மேரேஜ் சிஸ்டம் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய திருமணத்திற்கான சமூக அந்தஸ்து கொடுக்கப்பட்டு சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டு திருமணம் என்ற அமைப்பின் மூலயமாக அந்த நிறுவனத்தின் மூலியம் தன்னுடைய கலாச்சாரம், ஒரு தனி மனிதனுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், ரிச்சுவல் சொல்லக்கூடிய சடங்குகள் எல்லாம், சம்பிரதாயங்கள் எல்லாமே இந்த திருமணத்துக்குள்ள. இது பேர் வார்த்தையை மட்டும் யோசிச்சு பார்ப்போமே. திருமணம் பார்க்கும்போது வந்து என்னங்க சடங்கு, சம்பிரதாயம், அதுக்கப்புறம் வந்து திருமண நிகழ்வுகள்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணுது, இது அரசால், சமூகத்தால் மற்றும் கலாச்சாரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணு. இது எந்த ஒரு மதமா இருக்கலாம், இது இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், ஜூடிஸா இருக்கலாம், புத்திசமா இருக்கலாம், எந்த ஒரு மதமா இருந்தாலும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு சிறிய குடும்பத்தை உருவாக்குறாங்க. அப்ப இதை எப்படி பார்க்கலாம், தனி மனிதன், குடும்பம், குடும்பத்தினால பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து குழுக்களாக மாறுது, குழுக்கள் என்ன மாறுது, ஒரு சமுதாயம் வருது, சமுதாயம் என்ன பண்ணுது, ஒரு நாடுகின்ற உலகம். அப்ப நம்ம பர்டிகுலர் டு ஜெனரலா பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு பொதுவான இடத்துல சமூகம் எப்படி மக்கள் பரிமாணம் ஆகிறாங்கிறது இது தெளிவாக சொல்லுது. அதே போல லார்ஜ் சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் குரூப்ஸ் என்ன பண்றாங்கன்னா வந்து கல்ச்சர் அண்ட் ரிலீஜியஸ் பிளூரிட்டி. அப்ப இஸ்லாமிக் லா என்ன சொல்றாங்க வந்து ஒரு கலாச்சார ரீதியாகவும் மத ரீதியான பன்மைத்துவம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இஸ்லாமிக் லாக்கு வந்து நம்ம தலாக் அப்படி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தணும். தலாக் என்ன 3 முறை தலாக் சொன்னோம்னா ஒரு பெண்ணை வந்து நம்ம ஈஸியா டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு எதிரான விஷயங்களாகவும் இந்த மதம் மற்றும் மத சமூகத்திற்கு கூடிய இறையவும் மற்றும் மனோதத்துவத்திற்கு சொல்றாங்க. குறிப்பாக இந்தியாவில் மட்டும் பார்த்தோம்னா 80% அதாவது 80% பாப்புலேஷன் எல்லாம் என்ன பண்றாங்க, ஹிந்துத்துவத்தை நம்பியிருக்காங்க. ஏங்க இந்தியாவில் மட்டும்தான் மக்கள் தொகையில வந்து 80% இந்துவா இருக்காங்களா? ஏன் மற்ற நாடுகள் இல்லையா? இருக்காங்க. பங்களாதேஷ் பார்க்கலாம்,
பங்களாதேஷ், அதுக்கடுத்து பூட்டான், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான். இன்னும் சார் பாகிஸ்தான்ங்கிறது நம்ம முஸ்லீம் அதிகமா இருக்கக்கூடிய சமூகம் இல்லை. அதுலயும் ஒரு சில சமூகத்துல வந்து பாகிஸ்தான்ல ஹிந்துக்கள் இருக்காங்க, ஹிந்து ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்றாங்க. பர்மா, இந்தோனேஷியா, இதெல்லாம் என்ன பண்றாங்க, இதெல்லாம் இந்து புனித இலக்கியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து அவங்க பேசக்கூடிய விஷயங்களை தான் மாத்திருக்காங்க. அப்ப இறையல் மற்றும் மனோதத்த அடிப்படையில் இந்து மதம். அப்ப இறையல் சொல்லும் போது என்ன, ரிலிஜியஸ் மற்றும் மனோதத்த அடிப்படையில் பார்க்கும்போது மெட்டாபிசிக்கல். இங்க இறையல் சொல்லும் போது இங்க தியாலஜிக்கல் ஸ்டேஜ். நம்ம எகைன் நம்ம சொல்லக்கூடிய ஆகஸ்ட் காம்ட் என்ன ஒரு மேற்கத்திய சிந்தனையாளர் வந்து ஒரு 3 ஸ்டேஜை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்ப என்ன சொன்னா, தியாலஜிக்கல் ஸ்டேஜ், மெட்டாபிசிக்கல் ஸ்டேஜ் அண்ட் சயின்டிபிக் ஸ்டேஜ். அப்ப நம்ம எந்த சமூகத்துல இன்ன வரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே தியாலஜிக்கல் ஸ்டேஜ் அண்ட் மத ஸ்டேஜ் அண்ட் சயின்டிபிக் ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜ் தான். இந்த 3 ஸ்டேஜும் திரும்ப வரும். எவன் ஒருவன் கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்குறானோ அவன் வந்து சயின்டிபிக்கா எதிர்த்து சயின்டிபிக்கா பார்க்குவான். ஆனா இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் ஓல்டஸ்ட் பீப்புள், அது எல்டர்ஸ், அவங்க என்ன எது இருந்தாலும் நம் இறையியல் பண்புகள் மூலம் ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு அழகான உதாரணம் சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போய் பெற்றோர்கள் அம்மா என்ன பண்ணுங்க, அடிப்படையில் வந்து சாமியை கும்பிட்டு போனா நல்லா இருக்கும், சாமி தான் எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு. இங்க சாமிங்கிறத விஷயம்னா ஒரு பொதுவான வார்த்தையை பயன்படுத்துறோம். இந்த பொதுவான வார்த்தையை எப்படி நம்ம பயன்படுத்துறோம்னா, கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், நாம் எதுவா இருந்தாலும் இந்த இறையியல் வந்து என்ன பண்ணுது, ஒரு தனி மனித ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. தனி மனித ஒழுக்கத்தை அப்ப இதை அகைன் ஹிந்துத்துவத்தை கொண்டு வரும். ஹிந்துத்துவத்தை கொண்டு வரும்போது என்ன சொல்றாங்க, ஹிந்துத்துவம்னா மனிதன் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வந்து நீராகணும். அப்ப இது கலாச்சார ரீதியாக ஒரு இறையியல் சூழ்நிலை என்ன பண்ணுது, ஹிந்து மதத்துல வந்து ஒரு மனிதன் வாழணும்னா தன் குளிக்கணும். அப்ப நம்ம சயின்டிபிக்கா பார்க்கலாமே தான், நம்ம குளிச்சுதான். அப்ப என்ன சொல்லணும், நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் கூழாரதும் குளித்து குடி, கந்தையானாலும் கசைக்கு கட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அங்கேயும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ வந்து ஒரு நல்ல மனிதனா, ஒரு ஆரோக்கியமான மனிதனாக, உன்னோட சிந்தனையை வந்து தெளிவா இருக்க மனிதனா நீ வாழணும்னா நீ சில அடிப்படையை பயன்படுத்தணும். அப்ப என்ன போதும், நீ குளிச்சுட்டு போட தம்பி, அப்பா நீ குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு போப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், இது வந்து ஒரு சிறிய குடும்பத்துல வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கு, ஒரு தனி குடும்பம் இருக்கு, இல்லை கூட்டு குடும்பம் இருக்கு. அங்க ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. தனி குடும்பம் அப்பா அம்மா மகன் பிள்ளைகள் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. இந்த குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா டெய்லி நீ குளிச்சுட்டு போனா நல்லா இருக்குமே, நீ நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு போனேன்னு சொல்லுவான். இதை சொல்ல நீ என்ன சொல்ல என்ன கேட்கறேன். ஆனா இதுக்கு வந்து இறைய ரிலிஜன் கடவுள் இப்படிதான் சொல்லியிருக்காரு, இதை செய்யணும்னு சொல்லும் போது அவனை வழி நடத்தக்கூடிய ஒரு வழிபாடருக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்க சூழ்நிலை உருவாக்குதான். அதுதான் வந்து இந்த இந்துத்துவம் வந்து பேசுறாங்க. இதுல பார்க்கும்போது வந்து இதுக்கு முக்கியமான சில விஷயங்களை பார்க்கும்போது புனித இலக்கியம், அதாவது இந்து புனித இலக்கியம், இந்த லிட்ரேச்சர் ஆஃப் ஹிந்துசம். அப்புறம் என்னன்னா வேதம், பிரம்மணம், உபநிஷம், வேதங்கள், தர்மஸ்தானங்கள், அதுவும் புராணம், இதிகாசங்கள், தர்சனம், அகம், மகாபாரதம், இது எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு தார்மீக காரியத்துக்கு மூலியமா சொல்லுங்க. இவை அனைத்தும் என்ன சொல்றாங்க, நம்ம ஒரு காலகட்டத்துல இதைத்தான் நம்ம வச்சு நம்ம எல்லாமே வழிபட்டுட்டு வந்தோம். இலக்கியம் என்ன சொல்றது, புனித இலக்கியம் என்ன சொல்றது, வேதத்துல நீ இப்படிதான் இருக்கணும், பிரம்மம் இப்படிதான் இருக்கணும், உபநேசம் உங்களுக்கு வந்து ஒருத்தர் உபநேசம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, புராணம் என்ன சொல்லி கொடுக்குறது, இதிகாசங்கள் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறது. அப்ப நம்ம ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது கூட்டு குடும்பமா இருக்க காலகட்டத்துல வந்து நம்ம பாட்டிகள் கதை சொல்லுவாங்க. மகாபாரதத்துல இது நடந்துச்சு, குந்தி தேவி இப்படி இருந்தாங்க, கர்ணன் இப்படி இருந்தாரு அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டரையும், அதாவது ஒவ்வொரு குணாதிசயங்களையும் இப்படி சொல்லுவான். ஒரு வில்லியந்தவனுக்கு இப்படி இருக்கான், ஏகலைவன் வந்து ஆசிரியர் இல்லாம தன்னை பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவரையும் நீ படிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும், நீ உன்னை அறிவை வளர்த்தக்கூடிய சூழ்நிலையும், அதே சமயத்தில் நீ கலாச்சார ரீதியாகவும் அடிப்படை அறிவியல் ரீதியாகவும் உன்னை மிகச்சிறந்த மாணவனாகவோ இல்ல மிகச்சிறந்த மனிதனாகவோ, மிகச்சிறந்த மனிதன் சமூகத்துக்கு கொடுக்கறதுக்கு இவை அனைத்துமே வந்து ஒரு காலம் இருக்கலாம். ஆனா இதை ஃபுல்லா என்ன பண்றோம், ஒரு மத ரீதியாக வந்து பேசுறோம். அதனாலதான் அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியாங்கிற நாடு வந்து வேற்றுமையில் ஒற்றுமை நாடுங்கிறத தெளிவா வந்து பயன்படுத்தக்கூடிய காலங்கட்டங்களை வந்து இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப இதுலயே பார்க்கும்போது வந்து இந்து மதம் இறை மதத்துவ அடிப்படையில் வந்து 3 விஷயங்கள் பார்த்தோம். அடுத்து வந்து பார்க்கும்போது பிரம்மம் மற்றும் ஆத்மா, தர்மம், கர்மம், மோட்சம். அப்ப என்ன பண்ணாங்க, இந்த பிரம்மம் மற்றும் ஆத்மான்னு சொல்லும் போது நம்ம என்ன டக்குனு நீங்க என்ன சொல்ல வரோம், மெயினா சொல்லக்கூடிய மெயின் விஷயம் வந்து தூய்மை. அவர் தூய்மைன்னு என்ன சார், சுத்தம்னு என்ன சார், அசுத்தம்னு என்ன சார். அப்ப என்ன சொன்ன, ஹிந்து கடவுள் இந்துத்துவத்தில் மெயினா போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கூடிய பியூரிட்டி அண்ட் பொலியூஷன். ஒரு பியூரிட்டினா தூய்மையானவன், புனிதமானவன்,
போலீஸ்னு அஸ்தமானவன். அப்ப இந்த பிரம்மம் மற்றும் ஆத்மா என்ன சொல்றாங்க, இது எல்லாமே வந்து இட்ஸ் ரூல்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன். அப்ப ரூல்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் என்ன சொல்லுவாங்க, எகைன் நம்மளுடைய மேரேஜ் சிஸ்டம், நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் தான். பிரம்மம் அப்படின்னா ஒரு மனிதன் தன்னை காத்துக்கொள்கிறான். அப்ப நம்ம ஆதி காலத்துல இருந்து முன்னாடி வருவோம். அப்ப ஆதி காலத்துல வந்து மனிதன் குளிக்கவே இல்லையா? ஆதி காலத்துல மனிதன் வந்து நல்ல பழக்க வழக்க பழகலையா? இல்ல. ஒவ்வொரு சூழ்நிலையும் மனிதன் இயற்கையோடு தன்னை வந்து இணைத்து கொண்டு ஒவ்வொரு கற்றலையும் கற்றுக்கொண்டு இருந்திருக்கிறான். எப்படி கற்றுக்கொண்டிருப்பான்? மிருகங்களை பார்த்துருப்பான். மிருகங்களை பார்க்கும்போது என்ன பண்ணிருப்பான்னா, உதாரணத்துக்கு புலி எடுத்துக்கணும். அந்த புலி தன் குடும்பத்தினுடைய தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் ஒரு எல்லையை வகித்துப்பட்டு நம்ம இப்படிதான் வாழ வேண்டும் என்ற விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கோம். அதே போல வந்து பறவைகள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டமாக இடப்பெயர்ச்சி செய்யும். அப்படிதான் மனித சமூகம் உருவாயிருக்கு. வந்து ஒட்டுமொத்த உலகத்துல வந்து மனித சமூகம் எப்படி உருவாயிருக்கும்? மனித சமூகம் குழுக்களாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு குழுவை பிரிக்கும் போது ஒரு எத்னோகிராஃபி ஸ்டடியில வந்து அவங்க படிச்சதான் குழு கரெக்டா இருக்கும். இன்னைக்கு மலைவாழ் கிராமங்களையும் பார்த்தோம்னா மலைவாழ் மக்கள் தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க, அதே போல போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் தகவல் தொழில்நுட்பத்துல வந்து நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்துல வந்து இயற்கையோடு வாழ்ந்துருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பேசுறாங்க, இயற்கையை ஒன்று இருக்கணும் அப்படின்னா ட்ரெடிஷனல் அப்ரோச். தேர் இஸ் டேம் இண்டிஜினியஸ், பாரம்பரியத்தை நம்ம கையால கொண்டு வரும். ஓகேங்களா? இந்த பிரம்மம் ஆத்மா என்ன சொல்லும்போது, பிரம்மங்கிறது வந்து ஜெனரல் கான்செப்ட், ஆத்மாங்கிறது இண்டிவிஜுவல். இந்த பிரம்மம் அண்ட் ஆத்மா, அவன் பிரம்மம்னா ஒட்டுமொத்த பொதுவான அடிப்படையில வந்து தனி மனித ஒழுக்கம், தனி மனிதன் இப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆத்மாங்கிறது இட்ஸ் இண்டிவிஜுவல் சோல், ஒரு இண்டிவிஜுவலுடைய மனதத்தில் கூடிய. இன்னும் ஆத்மான்னு சொல்லும் போது நம்ம யாரோ இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க தான் ஆத்மாவா இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். இங்க ஆத்மாங்கிறது, இங்க ஆத்மாங்கிறது தன்னுடைய உள் அகம் புறம் சொல்லும் போது இது புறத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கு. அப்ப அடுத்த கான்செப்ட் தர்மம். தர்மம்ங்கிறது என்ன? தர்மங்கிறது இது ஒரு வழிகாட்டு முறை. இந்த வழிகாட்டு முறை எப்படி இருக்குன்னா, நாம வந்து ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்றோம். ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ணும்போது எகைன் நம்மளுடைய வேதா சிஸ்டத்துக்கு போவோம். வேதா சிஸ்டத்துக்கு பார்க்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாங்க வந்து, மனிதனுடைய சூழல் வாரனால ஜாதி அமைப்பு உருவானதை பத்தி சொல்றாங்க. நம்ம ஜாதி அமைப்பு மட்டும் எடுக்காம மனிதன் வந்து எப்படி வந்து தர்மம் கர்மம் விஷயங்களை, நீ முன்ஜென்மம் செஞ்ச கர்மம் என்ன, முன்ஜென்மம் செஞ்சக்கூடிய தர்மம் என்ன, அப்ப இது மூணு எப்படி பிரிக்கிறாங்க? ஒரு மனிதனுடைய பிறப்பு, மறுபிறப்பு, அவனுடைய பாதுகாப்பு, பர்த், ரீபர்த் அண்ட் சால்வேஷன். இது மூணையுமே உள்ளடக்கிதான் இந்த பிரம்மம், தர்மம், கர்மம், மோட்சம். நீ போன ஜென்மத்தில் கர்மம் பண்ணிட்ட, நீ தர்மம் பண்ணிருக்கு, நீ தர்மம் பண்றதுனால நீ நல்லவனை வாழ்ற அப்படிங்கிறது யதார்த்தமான வாழ்க்கையில நம்ம பேச்சுகளை வந்து அடிக்கடி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கோம். ஒவ்வொரு இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப நம்ம யதார்த்தமாக என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ தர்மம் பண்ண நல்லவன் தான் இருப்பாங்க. அப்ப இதை எல்லாமே பார்க்கும்போது எகைன் நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட்னா பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன். பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன் எம்என் சீனிவாசன் சொல்லியிருக்காரு, ஜிஎஸ்சி குருன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷா அப்படிங்கிற ஒரு ஆளும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல வந்து பார்க்கும்போது வந்து இந்த தர்மம் கர்மம் முறையில வந்து இன்னொரு விஷயங்கள் இருக்கு. ஒரு தனி மனிதன் வந்து ஒரு 4 நிலையை வந்து அடையறான். தான் நிலை பிரம்மச்சரியம், அதுக்கடுத்து என்ன பண்றான் எகைன் வந்து கிரகஸ்தா, அதுக்கடுத்து வனகிரஸ்தா அண்ட் சன்னியாசி. இப்ப இந்த 4 கான்செப்ட் பார்க்கும்போது வந்து இது ஹியூமனுடைய ஸ்டேஜஸ். இது சைக்கலாஜிக்கல் ஹாஸ்பிட்டல் நம்ம பார்க்கலாம், மனதத்தில பார்க்கலாம். அப்புறம் மனிதன் என்ன பண்றான், தனி மனிதன் வந்து குழந்தை காலம் ஒண்ணு, அதாவது திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலம், திருமணத்துக்கு அப்புறம் ஒரு காலம், திருமணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு குழந்தைகளும் பெற்றோர்களும் பார்க்கக்கூடிய காலம், அடுத்து சன்னியாசின்னு ஒரு காலங்கள் பார்க்கிறோம். இந்த ஸ்டேஜை வந்து நம்ம இங்க இருந்து பார்க்கிறோம். இது மதத்துல இருந்து வந்திருக்கு. இதுக்கு இந்த கான்செப்டை பார்க்கும்போது நம்ம மேற்கத்திய சிந்தனையும் பார்க்கலாம். மேற்கு சிந்தனை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் சைல்டோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் சைல்டு இருப்பாங்க, அடல்ட் இருப்பாங்க, அடல்ட் கூட்டிருப்பாங்க, அதுக்கு அடுத்து ஏஜ்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடி ஒரு காலகட்டங்கள், அப்படின்னா பிரம்மச்சரியம் ஒரு காலகட்டங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வேத காலங்கள் நீங்க கொண்டு பாருங்களேன். சில சினிமாக்கள் நீங்க பார்த்தாலும் சரி, சில ஊடகங்களையும் பார்த்தாலும், டிவிகளையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. கம்பராமாயணம் அப்படின்னு பார்ப்போம், இல்லைன்னா ராமாயணம். அப்புறம் வந்து புராணங்கள் சில கதைகள் பார்க்கும்போது வந்து ராமன் காட்டுக்குள்ள போகும்போது ஒரு நல்ல காவியான ட்ரெஸ் கட்டிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு வந்து நான் இப்படி வந்து இது பண்ணிருக்கேன். அவன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கற்றுக் கொண்டிருப்பான். எப்படி வில்ல எழுதணும், எப்படி பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், தம்பி சகோதரோட எப்படி. அப்ப சகோதரத்துவம் கான்செப்ட் எங்க வந்திருக்கு? அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா பழகின காலகட்டங்களும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பீமன் அதுக்கடுத்து அபிமன்யும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்காங்க. இங்க அபிமன்யு வில்வித்தைக்காரனா இருக்கான். அப்போ ஒவ்வொரு மதத்திலையும் வந்து ஹிந்துத்துவ இலக்கியங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கு, ஒரு தனி மனிதன் எவ்வாறு வாழ்கிறான், அவனுடைய தனித்திறமைகள் எவ்வாறு இருக்கிறதுங்கிறத அப்படியே சொல்றாங்க.
அப்ப இந்த தர்மம் கர்வம் எல்லாமே இதுக்குள்ளே ஒட்டுமொத்தமான சூழ்நிலை அடக்கி ஆழ்ந்து கொண்டு வருகிறது. இதை என்ன பண்ணணும்னா சமய மரபுன்னு சொல்றாங்க. இந்த சமய மரபு வந்து பார்க்கணும், மரபு என்ன பார்க்கணும், இது வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். சமய மரபுனா சிம்பிளான்னு சொல்றது, நம்ம கடவுளை வழிபடக்கூடிய முறைகள். நமக்கு பொதுவான கடவுள் யார் பார்ப்போம், ராமன் அப்படியே இருப்பாங்க, கிருஷ்ணன், விஷ்ணு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்ப விஷ்ணு தலையில இருந்து பிறந்தவன் இப்படி அப்படிங்கிற ஒரு கார்த்தி சொல்றாங்க. கிருஷ்ணன் வந்து இப்படிதான் இருப்பாரு, ராமன் வந்து இப்படிதான் இருப்பாரு. அப்ப ராமன் சொல்லும் போது நம்மளுக்கு அடிக்கடி உதாரணம் சொல்லிச்சுமே, ராமன் போல அனைவரும் இருக்கும். இப்ப ராவன் தான் நமக்கு என்ன சொல்றான், ஒருவனுக்கு ஒருத்தி கான்செப்டை உருவாக்குனது ராமன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதிகாசங்கள் நம்ம கத்துக் கொடுக்குதுங்களா, அப்போ ஒரு மனைவி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, கிருஷ்ணன் பல அவதாரங்களை எடுத்து வந்து மக்களை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு ரோல் பிளே பண்றாருன்னு சொல்றோம். நமக்கு உதாரணத்துக்கு அவங்க தான் இருக்காங்க. அப்ப நம்ம வாழ்ந்த முறை எப்படி இருக்கு, வந்து ஒரு இந்து சமுதாயம் எப்படி பண்ணிருக்கு, அப்ப இந்து சமுதாயம் என்ன பண்ணிருக்கு, அதே போல சமய மரபு தெய்வங்கள் எல்லாம் என்ன கொடுக்குறாங்க, இன்னைக்கு இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், மனிதர்கள் இப்படிதான் வாழ வேண்டும். அப்ப உதாரணத்துக்கு யார் சொல்றோம், டக்குன்னு நம்ம ராமன் போய் சொல்றோம். அது நீங்க தெளிவா நீங்க நல்லா பாத்தீங்கன்னு, நம்மளுடைய குழந்தைங்களோட பேர்லாம் நிறைய பேர் பாருங்களேன், வந்து இப்ப விடுங்க, இப்ப ரிட்டர் ஜெனரேஷன்ல வந்து வாயில் நுழையாத பேர் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. முந்தைய காலகட்டத்தில் பார்க்கும்போது வந்து ராமன், கிருஷ்ணன், ஆடி முருகன், கடவுள் பேரை வச்சு கொடுப்பாங்க. அப்ப கடவுளுக்கும் மனிதனுக்கும் நல்ல தொடர்பு இருக்கா, நல்ல பாண்ட் இருக்கா, இதுதான் இணைப்புங்கிறாங்க. அப்ப இந்த இணைப்பை வைத்துதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், டெமோக்ரஸி உருவாக்குறோம். இப்படி பல்வேறு இது இருக்கும். நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, வீட்டுல வந்து பெரியவங்க எங்க சண்டை போகும்போது என்ன சொல்லுவாங்க, எப்பா 5 பேரும் ஒரே மாதிரி இருக்காதப்பா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி 5 பேர் கூட இருந்தாலும் கூட அவங்களுக்கு உணர்வுகள், கோபங்கள், தாபங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறாக இருக்கும். சரிங்களா? இது இருந்தாலும் கூட அடுத்த சமயம் என்ன சொல்றோம், அவங்க எல்லாமே ஒரே ஒரு பிளட், காமன் பிளட்னு சொல்ல முடியும். காமன் பிளட் சொல்ல முடியும். இது எல்லாமே ஒரே ரத்த சம்பந்தத்தில் இருக்கவங்க, அவங்களுக்கு உணர்வுனா ஒண்ணு ஓடி வருவாங்க. இன்னைக்கு சில சமூகத்துல அப்படிதான் இருக்காங்க, அண்ணன் தம்பிக்கெல்லாம் ஒண்ணு ஓடி வருவாங்க. அப்ப நம்ம அண்ணன் தம்பி ஒரு குடும்பத்துல மட்டும் பார்க்க போறது கிடையாது. இங்க நம்ம எப்படி பார்க்க போறோம், நம் அண்டை வீட்டார்களும் சரி, நம்ம வந்து அடுத்த ஊர்ல இருக்கக்கூடிய இருக்கணும், நம்ம வேலைக்கு செல்லக்கூடிய இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்ம எல்லாம் பழகும்போது என்ன பழகுறோம், ஒரு பிரதர்ஹுட் கான்செப்ட்ல பழகுறோம். இது உண்மைதான். எங்க போல ஒரு சில ஒரு பிரதர் விட்டு பேசுவோம், இன்னொன்று உறவு முறையை பயன்படுத்துறோம். நீங்க குறிப்பா தமிழ்நாட்டுல பாருங்களேன், ஒரு சில இடத்துல நீங்க பாருங்களேன், எல்லா வீட்டுல நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், அக்கா அண்ணா அப்படிங்கிற உறவு முறையை தான் சொல்லி பயன்படுத்திருக்காங்க. அப்ப எல்லாமே சமத்துவத்தில் இருக்கும், அது சகோதரத்துவம் உருவாக்குது. அப்ப இது சகோதர கான்செப்ட் என்ன, இன்னைக்கு திடீர்னு வந்து உருவான கான்செப்டா கிடையவே கிடையாது. இது எங்க இருந்து ஆரம்பிச்சது, நம்ம மதங்கள் மூலியமா, மத நூல்கள், அந்த புனித நூல்கள் மூலியமா ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காரு வந்து விவேகானந்தர் வந்து இப்படிதான் வாழணும். விவேகானந்தர் வந்து நம்ம சில விஷயங்கள ஜாதியே இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆனா நம்ம ஜாதியை கொண்டாடி வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப அடுத்ததை பார்க்கும்போது இந்து மதத்தின் அடிப்படையில் வழிபாட்டு முறைகளும் அதோட தெய்வங்களும் என்ன சார், இந்து மதத்து அடிப்படையில் வழிபாட்டு முறைகள் தெய்வங்கள் என்ன சொல்லுவோம், நம்ம சொல்ல கும்பிட்றோம் பார்த்தீங்களா, கடவுள்கள். அந்த வழிபாட்டு முறைகள் வந்து சில முறைகளை ஃபாலோ பண்றோம். அந்த சில முறைகள் எப்படி பண்றோம், கடவுளுக்கு வந்து மரியாதை செலுத்துறோம். இங்க மரியாதை செலுத்தும் போது தன்னைத்தானே எக்யூப் பண்றோம். இப்ப தனி மனிதன் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க தனி மனிதன் எப்படி தனி மனிதனை தான் ஃபாலோ பண்றோம். தனி மனிதன் தன்னைத்தானே வளர்த்துக்க கிடையாது. தனி மனிதன் அவன் வந்து ஒரு சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறான். அதே போல கம்யூனிட்டி பாண்டிங் இருக்கு, சோசியல் பாண்டிங் இருக்கு. இது எல்லாமே, இது ரெண்டுமே என்ன பண்ணுது, பொலிட்டிக்கல் ஸ்பேஸை கொடுக்குது. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் பார்க்கும்போது என்ன சொல்றான், எகெயின் டெமோக்ரஸி சொல்றான், ஜனநாயகம் சொல்றான். அப்ப இதெல்லாம் எல்லாமே மக்கள் தொகை பெருகிட்டு இருந்திருக்கு. நம்ம வந்து இந்த புராணங்கள் இதிகாசங்கள் பார்க்கும்போது மக்களுடைய ஜனத்தொகை கம்மியா இருக்கும். உதாரணம் சொல்லணும்னு 1947 ஜனத்தொகை வந்து ஒரு தோராயமா 3 கோடி பேர் இருப்பாங்க. இன்னைக்கு 130 கோடிக்கு மேல இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறது எது, கோயில்கள். இந்த கோயில்கள் என்ன சொல்லலாம், சர்ச்சுன்னு சொல்லலாம், நம்ம இந்து கோயில்னு சொல்லலாம், நாளை கூட மசூதின்னு சொல்லக்கூடிய 3 இதையும் சொல்லலாம். ஆனா இது எல்லாமே நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு கோஸ்டல் ஏரியாவை பார்க்கும்போது ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், சர்ச்சஸ் பேஸ் பண்ண இருக்கக்கூடிய எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபாதர் கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரோலிசம் அதிகமா இருக்கும். அப்ப என்ன, ரிலீஜியஸ் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதா, அடக்கப்படுதா. அவங்க என்ன பண்ண, நீ வந்து ஒரு சரியான மனிதனா வாழணும், உனக்கு நீ வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரிலீஜியஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த ரிலீஜியஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது என்ன சொல்றான், மதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை, மதங்கள் இருக்கக்கூடிய அணுகுமுறைகளை நம்ம கையாளணும். அந்த அணுகுமுறை எப்படி கையாள போறோம், த்ரூ ப்ராப்பர் பிஹேவியர். நம்ம பிஹேவியர் சென்ஸ் வேணும், ஒரு பழக்க வழக்கம் வேணும், ஒரு மனுஷன் எப்படி அப்ரோச் பண்றத நம்மளுக்கு இது தேவைப்படுது. அப்ப என்ன தேவைப்படும், இது ஒரு சைட்ல இருக்கட்டும், அது இன்னொரு சைட்ல பார்ப்போம். ஹிந்து கோயில்கள், ஹிந்து நிறுவனங்கள் என்ன சொல்லுது வந்து,
நீ வந்து ஒரு கோயில் கொள்ளையில செல்லும் போது வந்து மதிப்பு மரியாதை மிக்கணும். அப்போ வந்து எல்டர்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க. கோயில் சிற்பங்கள், ஸ்கல்ப்சர்ஸ், ஆர்டிகல்ச்சர்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குது, ஒரு மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும். இன்னும் நிறைய கோயில் நீங்க பாத்தீங்க, சிற்பக்கலை நீங்க பார்க்கும்போது என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஸோ மனிதன் வந்து இது பண்ணியிருப்பாங்க, பெண்கள் இவ்வாறு நடந்திருப்பாங்க, ஆண்கள் அது இது பண்ணிருப்பாங்க, ஒரு அரசு தன்னுடைய அரசு இது பண்ணிருக்கோம். அப்ப சிற்றரசரும் பேரரசர்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, சிற்றரசும் பேரரசர்களும் தன்னுடைய எல்லைக்கு வந்து என்ன பண்ணாங்க, அங்க இருக்க விவசாய மக்களுக்கு நிலங்களை கொடுத்து நிலங்கள் மூலியமாக நீ வந்து விவசாயத்தை பார்க்க, நிலங்கள் மட்டும் கொடுத்தாங்கன்னா அந்த நிலங்களுக்கு தனி வருவாய் உருவாக்கணும். அந்த வருவாய் எப்படி பண்றாங்க, அந்த வருவாய்க்கு வந்து என்ன பண்ணா வரி ஒன்று வசூல் பண்றாங்க. அந்த வரி கான்செப்ட் எங்க நம்ம கொண்டு வரோம், நீங்க அழகா கிராமத்திலேயே பார்க்கலாம், இல்லை நம்ம ஊர்லயும் பார்க்கலாம், நம்ம வீட்டு பக்கத்துலயும் பார்ப்பாங்க. ஒரு காமன் ஒர்ஷிப் இல்லை காமன் கேதரிங். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோசியலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வரோம் பாத்தீங்களா, ஒரு காமன் கேதரிங் காமன் ஒர்ஷிப் சொல்லும்போது என்ன பண்ணுவோம், ஒரு 10 பேர் இருக்கும், 10 தெரு இருக்கும், 10 வீடுகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கட்டு வரி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஊர் வரின்னு சொல்லுவாங்க. சில சமூகத்தில் வந்து மிக்ஸ்டு குரூப் இருப்பாங்க, எல்லா ஜாதிகளும் எல்லா மதம் கலந்து கொடுப்பாங்க, அங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அப்ப நிகழ்ச்சி நடத்தும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் வரின்னு சொல்றாங்க. வரினா 100 ரூபா இருக்கட்டும், 50 ரூபா இருக்கட்டும், இதுல எல்லாமே வரியாக பயன்படுத்தி மக்களை தன்னை எக்யூப் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க, அக்ரியன் சொசைட்டில தான் இந்த சிஸ்டம் அதிகம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்து மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அக்ரியன் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப காலத்துக்கு நீடிச்சு நின்ற சமூகம். இன்ன வரைக்கும் அக்ரியன் சொசைட்டில இருக்காங்க. ஆனா அக்ரியன் சொசைட்டில இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை மிக குறைவு. இங்க எண்ணிக்கை மிக குறைவுன்னு எதை மீன் பண்ணி சொல்றோம், விவசாயம் செய்யக்கூடிய மனிதர்களுடைய ஆற்றல் குறைவு. ஆனா கிராமங்கள் தான் அதிகமா இருக்கு. இந்தியாவில கிராமங்கள் அதிகமா இருக்கு. ஆனா அங்க கிராமத்துல விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கு. காரணம் என்னன்னா மைக்ரேஷன் இருக்காங்க. எப்படி மைக்ரேஷன் ஆகுறாங்க, இண்டஸ்ட்ரி ஒண்ணு, போஸ்ட் இண்டஸ்ட்ரி ஒண்ணு. அப்ப இண்டஸ்ட்ரின்னு சொல்ல கொஞ்சம் பழைய பெரிய நூற்பாயிலும் மில்களும் வந்து என்ன பண்றாங்க, கிராமத்துல இருந்து அங்க போய் வேலைக்கு போறாங்க, நகரத்தை நோக்கி போறாங்க. இன்னொரு சமயத்துல என்ன பண்றாங்க, தகவல் தொழில்நுட்பம் ஐடி கம்பெனிஸ்க்கு உள்ள போகணும் அப்படிங்கிற 2 வேணும். அப்ப கிராமங்கள் அதிகமா இருந்தாலும் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கை கம்மியா இருக்கு, அங்க விவசாயம் செய்யக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கு. அப்ப இந்த மக்கள் தொகை எல்லாம் கிராமங்கள்ல குறைவா இருக்கும்போது அவங்க எதை பாஸ் பண்றாங்க, தெய்வங்களையும் இந்து மதத்தையும் அடிப்படையாக வாழ்றாங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லா சிஸ்டம் அங்க அதை எங்க கொண்டு போய் மறுபடியும் வந்து போஸ்ட் சொசைட்டி கொண்டு போய் வாழ பண்றாங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் டக்குன்னு எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்றோம், கடவுளுக்கு படையல் போடுறோம், இதெல்லாம் எங்க இருந்து வருது, புனித நூல்கள் இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சினிமாக்களையும் நம்ம சிறு வயது குழந்தைகளா இருக்கும்போது ராமாயணமும் கம்பராமாயணம் பார்க்கும்போது வந்து கம்பராமாயணம் வால்மீகிலும் போது அது கதைகள் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து கேரக்டரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொருக்கும் தனி குணாதிசயங்கள் இருந்திருக்கும். ராமன் இப்படிதான் இருப்பான், சீதை இப்படிதான் இருந்தாள், அதுக்கு தம்பி லட்சுமணன் அன்னை கூட பரதன் ஒருத்தர் இப்படி இருக்கான், பரதன் வந்து தன் அண்ணனுடைய காலனியை பயன்படுத்தி வந்து அரசாட்சி செய்யணும்னு சொல்றான். இப்ப எல்லாமே எங்கேயும் கத்து கொடுத்துட்டாங்களா? அப்ப இந்த எந்த காலகட்டம் 17ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு இதுக்கு வந்து நமக்கு எவிடன்ஸ் இருக்கு, எப்படி டெக்ஸ்டா இருக்கு. பகவத்கீதை சொல்லி கொடுத்துருக்கு. பகவத்கீதை என்ன சொல்லிருக்கு, பகவத்கீதை குரானும் பைபிளும் எல்லாம் என்ன பண்றது, இந்த மத நூல்கள், இந்த மத நூல்கள் ஃபுல்லா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, தனி மனிதனுடைய பழக்க வழக்கம் ஒழுக்கங்கள் மற்றும் அதன் மூலியமா மிகச்சிறந்த மனிதனாக மாறணும்னு சொல்லி கொடுப்பாங்க. எந்த மதத்துல இருந்து யாரையும் அடிச்சு கொள்ளணும்னு சொல்லி கொடுக்கல. அவன் என்ன பண்றான்னா அதை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. அப்ப என்ன பிரைமரி சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன், பிரைமரி இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றது, பிரைமரி இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி, மேரேஜ், கின்ஷிப், இது 3மே பிரைமரி இன்ஸ்டிடியூஷன். இப்ப என்ன பண்றாங்க, பிரைமரி இன்ஸ்டிடியூஷன்ல மேரேஜ்ல மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப என்ன புதுசாக ஒரு மெம்பர் உள்ள வராங்க, ஒரு புதுசா ஒரு மெம்பர் உள்ள வந்து என்ன பண்றாங்க, பழைய எக்ஸிஸ்டிங் மெம்பரோட லிங்க் ஆகி வந்து புது சமூகத்தை உருவாக்குறாங்க, அவங்க ஜென்ரேஷன் உருவாக்குறாங்க. அவங்க சைல்டு பர்த் மட்டும் மெயினா ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அந்த சைல்டு பர்த் ஃபார்மேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடிய இது பண்ணுவோம். அங்கதான் அகைன் மோனோகமியோடைய மேரேஜ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி காட்டுறோம். ஸோ இது எல்லாமே இந்து மத அடிப்படையில் கீழே வந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான காரணங்கள் இருக்கும். இப்ப இந்து சமய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன சொல்றது, இந்து சமய நிறுவனம் ஹிந்துவோட சோசியல் இன்ஸ்டிடியூஷன். சோசியல் இன்ஸ்டிடியூஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜாதி, 2வது திருமணம், 3வது குடும்பம், பரம்பரை, இது ஒண்ணு தொடர்பு கொண்டே இருக்கு. அப்ப ஜாதின்னு பார்க்கும்போது எதாவது சொல்றாங்க, ஜாதிங்கிறது இங்க வந்து நம்ம ஹிந்து சமயங்களில் வந்து ரிலீஜியஸ் பேஸ்ல சொல்றோம். அது எகைன் நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கருடைய கான்செப்டும் வெளியே கொண்டு வருவோம். B.R. அம்பேத்கர் கான்செப்ட் என்ன சொல்லி கொடுக்குறாரு வந்து கேஸ்ட் ஹைரார்கி. இந்த கேஸ்ட் ஹைரார்கி வந்து என்ன பண்ணுது, ரிலீஜியஸ் பேஸ்ல வந்து உங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் பண்ணுது.
இந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு வந்து ஏற்றத்தாழ்வை உருவாக்குறாங்க. அப்ப ஜாதிங்கிற பிரைமரி இன்ஸ்டிடியூஷன் வந்து நமக்கு சமூக நெறியையும் கலாச்சாரத்தையும் கொடுக்குறாங்க. இது எது மூலம் கொடுக்குறாங்க? சமூக நிகழ்வுகள் மூலம் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஜாதியை வந்து நம்ம தவறாவே பார்த்துட்டு இருக்கோம், பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டோம். அப்ப இந்த ஜாதி, இந்த கேஸ்ட் வந்து என்ன பண்றாங்க? அப்பர் கேஸ்ட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. அப்பர் காஸ்ட் ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்றாங்க? இட்ஸ் அ கல்ச்சுரல் லேக். கல்ச்சர் லேக் வந்து சொல்லி கொடுக்காங்க. அப்ப என்ன, இந்த கல்ச்சர் லேக் நம்ம என்ன மறுபடியும் ஃபாலோ பண்ணுது? ஒரு கலாச்சாரம் வந்து ஜாதியை முன்னிலை பயடித்து நாங்கள் இப்படிதான் வாழ வேண்டும்ங்கிறத ஜாதி சொல்றாங்க. அப்ப ஜாதியோட வார்த்தைங்கிறது கேஸ்டாங்கிற வார்த்தை வந்து லத்தீன் வார்த்தைன்னு சொல்றோம், கிரேக்க வார்த்தைன்னு சொல்லி பழக்கப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அந்த ஜாதியோட அமைப்பு என்ன பண்ணுது? ஒரு பிரிவினையை உருவாக்குது. எவ்வளவு பிரிவினை இருந்தாலும் கூட இங்க நம்ம பேசக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த இனம், மொழி, மதம் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி தான் பேசுறோம். ஜாதியும் தனிப்பட்ட முறையில நடக்கக்கூடிய இன்னல்களும் சிக்கல்களையும் பேச விரும்பல. இங்க பேச விரும்புவது ஜாதி, திருமணம், குடும்பம், இது எல்லாமே சமய நிறுவனங்கள் எப்படி ஒரு மனிதனுடைய தனி ஒழுக்கத்தையும் டெமோக்ரஸிக்கு வந்து எப்படி ஒத்துழைக்குதுங்களா? இது எல்லாமே பிரிவினை உருவாக்குறது தானே. இந்த பிரிவினை உருவாக்குறது என்ன பண்ண? ஆனா டெமோக்ரஸி கண்ட்ரி ஸ்டில் நம்ம ஒண்ணா இருக்கும். அப்ப நோ ரிலீஜியஸ், நம்ம ரிலீஜியஸ் கிடையவே கிடையாது. அதாவது ரிலீஜியஸ் கிடையவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப ரிலிஜன் இல்லை, அதாவது மதம் இல்லை, நோ மதம், மதமே கிடையாது. ஆனா மதத்தால் அதனால சொல்றாங்க, இந்திய சமூகம் பார்க்கும்போது வந்து மதச்சார்பற்ற சமூகம் சொல்றோம். பல்வேறு சமூகம் இருந்தாலும் கூட நமக்கு ஒரே ஒரு கான்செப்ட் வச்சுக்கோ, இந்தியன் அப்படிங்கிறத உள்ள விஷயங்கள் வரும். அப்ப நம்ம ஒரே ஒரு உணர்வு மட்டும் தான் இருக்கு, இந்தியன் உணர்வு. அந்த இந்திய உணர்வு தான் நம்ம இன்ன வரைக்கும் நம்மளுடைய டெமோக்ரஸி கண்ட்ரி வந்து நல்லபடியா கொண்டு போயிட்டு கொண்டிருக்கோம். சரிங்களா? இப்ப சமயத்தினோட சமூக செயல்பாடுகள் பத்தி பார்க்கணும் வச்சுங்களேன். இந்த சமயத்தின சமூக செயல்பாடு எப்படி இருக்கும்? வந்து ஒரு நெறிமுறையை கொடுக்குறாங்க. நெறிமுறை விட ட்ரைபல் கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கும். ட்ரைபல் கம்யூனிட்டி என்ன பண்ணுது? மேக்சிமம் ட்ரைபல் கம்யூனிட்டி என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு லாவும் கிடையாது. லானா அவங்க பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய லாஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பழக்க வழக்கத்தில் என்ன மாதிரி லாஸ் ஃபாலோ பண்ணுவாங்க? நம்ம இப்படிதான் இருக்கணும். அங்க ஒரு சில ட்ரைபல் கம்யூனிட்டில வந்து மோனோகமி இருக்காது, எண்டோகமி இருக்கும், எக்ஸோகமி இருக்கும். அப்படிங்கிறத நம்ம பத்தி சொல்லலாம். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது அதை வந்து உடைக்கிறாங்க. ட்ரைபல் கம்யூனிட்டி அதை வந்து உடைச்சு என்ன கொடுக்குறாங்க? எகைன் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இந்து லா, சிவில் லா, அந்த லா அடிப்படையில வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ நம்ம பேசுறதை பத்தி பேசணும். பெண்களுக்கு என்ன மாதிரி ஸ்பேசஸ் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப ட்ரைபல் கம்யூனிட்டில அவனே வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆனா நம்ம இந்திய சமூகம், நம்ம சமநிலையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு காண்டமில் இருக்கக்கூடிய சமூகம் என்ன பண்ணுது? நமக்கு சமநிலை கொடுக்கப்படவில்லை. அப்ப அந்த காலத்திலேயே வந்து ஆதி காலம் இருக்கும்போது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப பெண்கள் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க? அவங்க வந்து ஆண்கள் வந்து வேட்டையாடிட்டு வருவாங்க, அந்த வேட்டையாட உணவுப் பொருட்களை சமைச்சு கொடுக்குறது, குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் மாறி என்ன பண்றாங்க? பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இது பண்றாங்க. சில ஜாதி அமைப்புகளும் அப்படி இருக்கு. அப்ப இங்க திருமணம் பார்க்கும்போது நம்ம சொல்லணும் எகைன் மோனோகாமி, எண்டோகாமி அப்படின்னு சொல்றோம். இந்த மோனோகாமி, எண்டோகாமின்னு சொல்லும் போது வந்து இது ஹைப்பர்காமிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அப்போ மோனோகாமி சிஸ்டம் என்ன பண்ணுது? அப்போ நம்ம திருமணம் பார்க்கும்போது ஒரு திருமணத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் என்ன பார்க்கணும்னா, ஒரு பெண் ஒரு ஆண் தன்னுடைய பயாலஜிக்கல் நீட்ஸுக்காண்டி திருமணம் செய்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரப்புன்னு சொன்னாங்க கூட இது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்துக்கு அடுத்த அப்ப இந்த ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷன் போறோம். இப்போ ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு முக்கியமான இது வந்து திருமணமும் ஒரு இடத்துல இருக்கு. அப்ப இந்த திருமணத்தை என்ன சொல்றாங்க? ஹிந்து சமயத்துல என்ன சொல்றாங்க? அப்ப இந்து ரிலீஜியஸ் ஃபுல்லா என்ன சொல்றாங்க? ஹிந்துசம் என்ன சொல்லுது? அப்புறம் நீ வந்து மேரேஜ் வந்து வித்தின் இந்த காஸ்ட் லிமிட்ல பண்ணணும். அப்போ உனக்கு பவுண்டரிங் கொடுக்குறாங்க. அப்போ பவுண்டரிங் கொடுக்கும்போது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் கொடுக்குறாங்க. அப்போ இன்டர்னல் சோர்சஸ் பார்க்கும்போதுன்னா வித்தின் கம்யூனிட்டிக்குள்ள கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? எக்ஸோகாமி கொடுக்குறாங்க. எண்டோகாமி கொடுக்கும்போது நம்ம வெளியே திருமணம் செய்யணும். இந்த வெளியே எக்ஸோகாமி திருமணம் தான் இன்னைக்கு நம்ம நடைமுறையில் என்ன சொல்றோம்? இன்டர் காஸ்ட் மேரேஜ், இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ், இது எல்லாமே சமத்துவத்தை நோக்கி போயிடும். இந்த சமத்துவம் வச்சு 1960 இருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்திருக்கோம். ஒரு சமத்துவம் நாடு வேணும் நம்மளுக்கு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து முரண்பாடுகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அப்ப திருமணம் மறுபடியும் என்ன சொல்ற? திருமணமா மறுபடியும் இதை பிரைமரி இன்ஸ்டிடியூஷனை கன்சிடர் பண்றோம். எப்படி கன்சிடர் பண்ண? பிரைமரி இன்ஸ்டிடியூஷன் நமக்கு பிஹேவியரை கற்றுக் கொடுக்குறது. திருமணம் பிஹேவியர் கற்றுக் கொடுக்கும்போது ஒரு புதுமண தம்பதிகள் வந்து நீங்கள் ஒரு குடும்பமாக மாற போறீங்க. நீங்க திருமண தம்பதிகள் பொது குடும்பம் மாறும்போது என்ன பண்றாங்க? உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்களே கற்றுக்கொள்ள வேண்டும்.
உங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையை பேடி காத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு குழந்தை பிறகுது, அந்த குடும்பம் படி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய கூட்டு குடும்பம். இந்த கூட்டு குடும்பமும் திருமணமுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கு. இந்த கனெக்ஷன்ஸை நம்ம எகைன் என்ன பண்ணோம், ரேஷனல் திங்கிங்கோட கனெக்ட் பண்றோம். ரேஷனல் மற்றும் சயின்டிபிக் திங்கிங்கோட கனெக்ட் பண்றது தான் நம்ம முக்கியமான சூழ்நிலையில உருவாக்குறாங்க. அப்ப இது எல்லாமே என்ன பண்ணும், அனைவரும் சமம். எது முடியும், சூப்பர் பவருக்கு முன்னாடி நம்ம அனைவரும் சமமாக இருக்கிறோம். இந்த சூப்பர் பவர் சமமா இருக்கும்போது என்ன சொல்றாங்க, மோனோகாமியோட மேரேஜ் சிஸ்டத்தை பேசுறாங்க. மோனோகாமி சிஸ்டம்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒருவனுக்கு ஒருத்தி மறுபடியும் என்ன சொல்றாங்க, திருமணத்தை பத்தி ஒருவனுக்கு ஒன்று. அப்புறம் சில சமூகத்துல வந்து ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்வாங்க. சில பாலியன்றி பாலியகமி பெண்கள் வந்து ஆண்கள் அதிகமாக திருமணம் செய்யும். இப்படி வந்து நடைமுறை சிக்கல் மாறி 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 வரும்போது திடீர்னு வந்து ஒரு பொலிட்டிக்கல் எலைட் அப்படிங்கிற ஒரு பெரியவர் வந்து என்ன பண்றாரு, நம்ம இதெல்லாம் வேணாங்க, நம்ம திருமணத்தை மோனோகாமி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவோம். அப்ப டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்ன சொல்லி கொடுக்குது, நம்ம ஜனநாயக தேசியம் என்ன சொல்லி கொடுக்குது, இல்லைங்க 18 வயதுக்குள் மேற்பட்ட பெண்ணுக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்குறது சரியா இருக்கும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுது, நம்ம சர்டன் ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ணுவோம். அப்ப என்ன கல்ச்சருங்கிற கான்செப்ட் அங்கே உருவாகுது. அப்ப நம்ம கலாச்சாரம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹிந்து மதம் என்ன பண்ணுது, எகெயின் நம்மளுக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து உருவாது. ஒரு மதம் அது சார்ந்தப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற என்ன சொல்றோம், பொலிட்டிக்கல் எலைட் சொல்றோம். இந்த பொலிட்டிக்கல் எலைட் பண்ணாங்க 2 பேருமே இணைந்து வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரும், ஒரு வடிவமைப்பை கொண்டு வரும், ஒரு கட்டமைப்பு இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கட்டமைப்பு தான் இன்னைக்கு வந்து என்ன பண்றோம், இந்து திருமணத்துல வந்து ஒரு ஆண் ஒரு பெண்கிற 18 வயசுக்குள்ள திருமணத்தை கொண்டு வரோம். இந்த ஆக்ட் என்ன பண்ணுது, 1955 வருது. அதுக்கடுத்து 1956 ஆக்ட் என்ன சொல்லுது, மறுபடியும் அந்த திருமண சட்டம் என்ன பண்ணி சொல்லுவாங்க, இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத சட்ட திருத்தத்தை மறுபடியும் கொண்டு வராங்க. சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது என்ன ஆகுது, மறுபடியும் அகைன் இவங்க தன்னுடைய பழக்க வழக்கங்களை கலாச்சாரத்திலையும் லேர்னிங் பிஹேவியர்ஸையும் எல்லாம் ஒட்டுக்கா கொண்டு வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம திருமணங்கிற கான்செப்ட். ஆனா இன்னைக்கு திருமணம் எப்படி மாறிட்டு இருக்கு, மிகப்பெரிய நிகழ்வா மாறிட்டு இருக்கு, ஈவெண்டா மாறிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலத்துல திருமணம் இப்படி நடக்கலாம், ஒரு சிறிய குழுக்குள்ள வந்து அழகா கல்யாணம் தாலி கட்டுறது கூட வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப ரீசெண்டா அதுக்கு முன்னாடி காலத்துல பண ஓலையில தான் வந்து தாலியை கட்டினதாக வந்து வரலாற்று சொல்லுது. அப்ப நம்ம ஒட்டுமொத்த விஷயங்கள் எதுல ஃபாலோ பண்றோம், ஒரு வரலாற்று ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அதோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும். நம்ம எந்த ஒரு சிந்தனை பேசினாலும் ஒரு சித்தாந்தம் பேசினாலும் அதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரமும் தேவைப்படுது. அந்த ஆதாரம் என்ன, அதை வந்து பகுத்தறியணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் ரைட்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன ரீசன்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு சொசைட்டின்னு பார்க்கணும், சொசைட்டி வந்து எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும், அது சேம் தான் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும். இதை 3மே சேர்க்கும்போது என்ன பண்ணுது, இது எல்லாமே காக்கும்போது இதுதான் வந்து ஒரு சொசைட்டி நம்ம சொல்றோம். இப்ப நீங்க பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி, திருமணம், குடும்பம், பரம்பரை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சாரமாக பிரைமரி இன்ஸ்டிடியூஷனுடைய தொடர்புடையது. திருமணமாகட்டும், குடும்பம், பரம்பரை. அப்ப இங்க சொன்ன கேஸ்ட் கிட்ஷிப் அப்படின்னு கான்செப்ட், கேஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். அது இந்துத்துவத்தோடைய இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுது, மனிதனுடைய பழக்க வழக்கங்களுக்கு மட்டும் இருக்கா, இல்ல பழக்க வழக்கத்தை தாண்டி மனிதனுடைய தன் ஒழுக்கம், தனி மனிதன் ஒழுக்கம். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, தனி மனிதன் சமூகத்துலயும் இருப்பான், குழுவிலும் இருப்பான். அப்ப என்ன, தனி மனிதன் தனியா வந்து கத்துக் கொடுக்கணும். அப்ப நான் இங்க ஒரு தனியா உட்காந்து பேசுறோம், என்னுடைய ஒழுக்கம் சொல்லிட்டு தட்டா இருந்தா தான் அது வந்து கம்பைன்ட் கேதர் பண்ணும்போது என்ன பண்ணலாம், ஒரு 1000 பேர் இப்படிதான் ஃபாலோ பண்றாங்க, 1,00,000 பேர் வந்து இப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம், கோடி பேர் இப்படிதான் ஃபாலோ பண்றாங்க. இப்படிங்கிற வார்த்தை எதை சொல்லுவாங்க, ஒரு தனி மனிதன் இப்படிதான் நல்லா நீட்டா ட்ரெஸ் போட்டு வரணும், பேச்சு வந்து தெளிவா இருக்கணும், அதே போல வந்து பெரியவருக்கு மரியாதை கொடுக்கணும், ஒரு புரோட்டோகாலை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க சூழ்நிலை. இந்த சூழ்நிலை அந்த ஆதி காலத்துல சொல்லியிருக்காங்க. மதங்களோட நூட்கள் என்ன சொல்லி கொடுக்குது, பகவத்கீதை நம்ம சொல்லக்கூடிய அந்த புராணங்கள், இதிகாசங்கள் என்ன சொல்லி கொடுக்குது, அண்ணனை தம்பி மதிக்கணும், பெரியவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. குடும்பம் அப்படிதான், திருமணம் வந்து குடும்பமும் மாறுது. இந்த குடும்பம் மாறும்போது வந்து எப்படி நம்ம பரம்பரையை உருவாக்குறோம். அப்ப இந்த 3மே இந்த சமூகத்துல வந்து ஜாதி, திருமணம், குடும்பம், பரம்பரை எல்லாமே வந்து ஒரு சார கருத்துக்களாக இந்து சமூகத்தின் நிறுவனத்துல உருவாக்கப்பட்டுள்ளது. அப்ப வரலாற்று அடிப்படையில் இந்து மதம் பக்திங்கிற விஷயம் சொல்றாங்க. நம்ம பக்தின்னு பேசும்போது என்ன பண்றோம், எகைன் பக்தி மார்க்கம்.
பக்தி மார்க்கம் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து என்ன சொல்றோம், எகைன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிராமம், கர்மம், அதுக்கடுத்து வந்து தர்மம். இது மூணுமே வந்து பக்தி இலக்கத்துல வருது. பக்தி இலக்கத்துல நீ வந்து பாவம் செய்யப்பட்டுள்ள, நம்ம இது வந்து என்ன சொல்லுவோம், பாவம் செஞ்சுட்டோம், இஸ்லாமத்துல இது நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களும் சொல்றாங்க. அப்ப பக்திங்கிறது என்ன பண்ணணும், நீ வந்து இன்னைக்கு திருப்பதி கோயில் கூட தாங்கி கும்பிடும், அது வந்து யூனிவர்சல் கடவுளா மாறி இருக்கு. மேற்கத்திய நாடுகள் மேற்கு சமூகத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், இங்க மேற்கு சமூகம் வச்சுக்கோங்க, மேற்கு தென் மாநிலம் மேற்கு மாநிலம் பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதே வட மாநிலமும் பிரிக்கும் போது வட மாநிலத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காளிங்கிற சாமி கும்பிடுறாங்க, ராமன்கிற சாமின்னு கும்பிடுறாங்க. அப்ப இது எல்லாமே பொதுவான கடவுள் இருக்கு வந்து. ஆனா நம்ம கிராமத்துல மட்டும் பார்க்கும்போது தான் பாத்தீங்கன்னா லிட்டில் அண்ட் கிரேட் ட்ரெடிஷன் சொல்றாங்க. கிராமத்துல எப்படி சொல்லுவாங்க, சிறு சாமி பெரிய சாமின்னு சொல்றாங்க. என்னங்க சிறு சாமி பெரிய சாமி இல்ல, நம்ம வீட்டுல போய் சந்தை வச்சு கும்பிடுறோம், சந்தை மாரியம்மன், அதுக்கப்புறம் ஒரு கொடுப்போம் காளியம்மன், அங்கிட்டு போனா முனியப்பன், அங்கிட்டு போனா வந்து கருப்புசாமி, இப்படிங்கிறது கடவுளை வந்து நம்ம பயன்படலாம். இது கடவுளை போடுறோம். அங்க பக்திங்கிற விஷயத்த பண்ண கடவுளை போனோம்னா கருப்புசாமியிட்ட போய் நம்ம வந்து அமைதியா இருக்கணும். அப்ப என்ன நம்ம வீட்டுல வந்து ஒருத்தன் சொல் பேச்சு கேட்காம இருப்பான், அவனை போய் கொண்டு போய் வீட்டுல போய் மந்திரிச்சு விட்டா தான் அவன் தெளிவான மனிதனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கோயில போய் மந்திரிச்சு விடுவோம். ஆனா இங்க மந்திரிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து சூப்பரேசிக் பிலீவ் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க சூப்பரேசிக் பிலீவ்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் தன்னை வந்து நெறிமுறையாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய இடமாக நம்ம ஃபாலோ பண்ணி சொல்றோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இஸ்லாமத்தில் மேற்கத்தியம் பார்க்கும்போது வெஸ்டர்ன் திங்கர்ஸ் என்ன சொல்றாங்க, அது அவனும் சில ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணிருக்கல. அப்ப கிரேக்கம் என்ன சொல்லியிருக்கு, அதுக்கு அடுத்து வந்து ஐரோப்பிய நாடுகளை பயன்படுத்தக்கூடிய மதங்கள் என்ன சொல்லியிருக்கு வந்து எல்லாமே மதங்கள் அங்கிருந்து சொல்றாங்க. ஐரோப்பிய நாட்டுல இருந்து என்ன சொல்றான், கிரேக் நாட்டுல இருந்து என்ன சொல்றான், எகைன் நீங்க மறுபடியும் ஃபாலோ பண்ணிப்பாங்க. அப்ப ஒரு மனிதன் இன்னொரு சமூகத்துக்கு வந்து இடப்பெயர்ச்சி ஆகும்போது, இடமாற்றம் ஆகும்போது வந்து மனிதன் மட்டுமல்ல, அவனுடைய கலாச்சாரத்தையும் அவனுடைய பழக்க வழக்கங்களும் அவன் நம்பிக்கையும் அவன் கடவுளுடைய பற்றையும் கொண்டு வந்து கொடுக்குறானா. அந்த பற்றுதல் நீ சொல்ற இந்துத்துவத்தில் மெயின் பேசக்கூடிய விஷயம் என்ன பண்றோம், நம்ம எங்கேயும் 4 கேட்டகரியை பிரிக்கிறோமா, பிரம்மச்சரியம், அதுக்கடுத்து என்ன சொல்றோம் வனப்பிரசத்தா, அதுக்கடுத்து கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்றோம். கிரக பிரவேசம் என்ன சொல்றோம், நம்ம வீடு கட்டி பால் போச்சது கிடையாது, ஒரு மனிதன் திருமணத்துக்குள்ள நுழையக்கூடிய விஷயங்களும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அடிப்படை நமக்கு எல்லாம் வருதா. அப்ப தர்மம் கர்மம் இதெல்லாம் நீ செய்த வினைக்கு எது அப்படின்னா, அப்ப எகைன் இது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒரு மனிதன் பர்த் ரீபர்த் அதுக்கடுத்து பாதுகாத்து, இந்த 3மே மையப்படுத்தி நம்ம எவ்வாறு கொண்டு வரோம், 3ஐயும் மையப்படுத்தி டெமோக்ரஸின்னு சொல்றோம். அப்போ ஒரு அரசியல் அமைப்பு அடிப்படை பார்க்கும்போது ஒரு ஜனநாயக நாடு, ஒரு ஜனநாயக சமூகம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாங்க, எல்லாருக்குமே ஒரு தனி மனிதன் சம்பந்தப்பட்டுள்ள மனித பழக்க வழக்கம், அதனுடைய அரசியல் சூழ்நிலை இன்ன வரைக்கும் நம்ம டெமோக்ரஸி கண்ட்ரியா தான் ஃபாலோ பண்றோம். அப்ப இது ஒட்டுமொத்த கான்செப்ட் ஒரே வார்த்தை சொல்லணும்னு நினைச்சா எப்படி நம்ம சொல்லலாம் வந்து, இந்த சமூகம் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை கொடுக்குறாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை மனிதன் மதம் இனம் அதுக்கப்புறம் கலர்ஸ்ல அந்த கலர் நிலைமை கிடையாது, இதையெல்லாம் தாண்டி எதிர்க்கிறாங்க. பிரிவினை இல்லாம ஒட்டுமொத்தத்துல எவ்வளவோ பிரிவினைகள் இருக்கு. இந்த பிரிவினை மனிதன் வந்து மதத்தை கடந்து விட்டான், இதையும் கடந்து விட்டுட்டான், மதத்தை மட்டும் கடக்கல, நம்பிக்கை இருக்கு. எல்லாத்தையும் டெமோக்ரஸி கண்ட்ரி வர்றதுக்கான சில விஷயங்களுக்கு கோட் வருவாங்க. இந்த டெமோக்ரஸி கண்ட்ரி கொண்டு வரதுக்கு என்ன பண்றோம், பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ஒன்று கம்பல்சரி தேவைப்படுது. அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் தான் இருக்கு, அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் தான் பொலிட்டிக்கல் எலிட் குரூப் வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம், சரி செய்து கொண்டு வருகிறான். சரி செய்து கொண்டு வரும்போது எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்காலத்தில் வந்து நம்ம மனிதனுடைய வழிபாட்டு முறையை வந்து ஃபாலோ பண்றான். அப்பதான் சமகாலத்து இந்து மதம் இன்னைக்கு இருக்க காண்டமரி பேர்ல வந்து இந்து மதம் எப்படி மாறுது, சர்வதேச இந்து மதம் மாறிட்டு இருக்கு. இந்த சர்வதேச இந்து மதம் எங்க சொல்றோம், நம்ம இந்தியாவில மட்டும் இந்து மதம் கிடையாது, மேற்கத்திய நாடுகளிலும் இந்திய மதம் இருக்கு. அப்ப இந்த இந்து மதம் என்ன பண்ணும், தனிப்பட்ட மனிதனுடைய வழிபாட்டு முறையும் கொடுக்குது. இப்ப இந்துத்துவத்தின் வந்து அரசியல் மயமாக்குது எப்படி மாறுது, இன்னைக்கு நம்ம பிஜேபி RS சொல்றாங்க, அவங்களோட தன்னோட கொள்கையை மையப்படுத்தி வந்து இன்னைக்கு அரசியல் நடத்திட்டு வராங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணுது, இந்துத்துவத்தின் அரசியல் மையமாக்கப்படுது. இது அனைத்தையும் நம்ம எங்க ஒரே நேர்கோட்டில் கொண்டு நிப்பாட்ட போறோம், டெமோக்ரஸின்னு சொல்றோம். டெமோக்ரஸினா சும்மா வார்த்தையில ஜனநாயகம் சொல்ல முடியாது. இந்த ஜனநாயகத்துக்கு அடிப்படை என்ன பண்ண, அரசியல் அமைப்புங்கிற வார்த்தை இருக்கு. இந்த அரசியல் அமைப்பு வந்து நம் கூட இருக்கக்கூடிய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய நூல்கள்,
இந்த நூல்கள் இங்க என்ன சொல்லணும், நம்ம இதிகாசங்கள் சொல்லக்கூடிய நூல்கள், அந்த நூல்களின் மூலயமாக மனிதன் தன் அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு மிகச்சிறிய சூழ்நிலை வந்து எது இருக்கு, ரிலிஜன் இருக்கு. அப்ப மதம் மட்டும் கிடையாது, மதம் வந்து மதச்சார்பற்ற மண்மை. அப்ப நம்ம இந்த அழகுல நம்ம என்ன மெயின் விஷயம் பார்க்க போனோம்னா, நம்ம யூனிட் 5, 6, 2 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து நம்ம என்ன சொல்றோம், எல்லாமே இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. டெமோக்ராட்டிக் என்ன பண்றோம், நோ ரேஸ், நோ ரிலிஜன், நோ காஸ்ட் அப்படிங்கிற விஷயம் சொல்றோம். ஆனா எல்லாமே ஒரே வார்த்தையில ஜனநாயகம். இந்த காணொலியிலேயே நம்ம ஜனநாயகம் எப்படி உருவானது, மத ரீதியாக எப்படி உருவானது என்பதை வந்து மிக தெளிவாக துல்லியமாக நம்ம பார்த்திருக்கோம். மீண்டும் அடுத்த வகுப்புல வந்து இதனோட தொடர்ச்சியாக மதம் சார்பட்ட விஷயங்கள் எவ்வாறு வந்து மனிதன வாழ்க்கையில் மிக முக்கியமான அங்கமா விளங்குதுங்கிறது வந்து நம்ம அடுத்த காணொலியிலே கண்டிப்பா காண்போம். நன்றி, வணக்கம்.